ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு மஸ்ட் வாட்ச் வீடியோ. சிபிடியூன் எக்ஸாம் இன்னும் ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஜென்ரல் சயின்ஸுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பைண்டாக 30 கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட கொண்டு வந்திருக்கேன். இதோட பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டி எஸ்பிரண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட செகண்ட் பார்ட்டில் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் என்சைம் இஸ் செக்ரேட்டட் பை ஸ்டொமக் டு டைஜஸ்ட் ப்ரோட்டீன்? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, பெப்சின் தான். பெப்சின் இது எந்த மீடியமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா அசிடிக் மீடியம். இதோட வேலை என்ன அப்படின்னா இட் பிரேக் டவுன் ப்ரோட்டீனை பெப்டோன்ஸாக மாற்றும். பெப்சின் மாதிரியே தான் ட்ரிப்சனும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக் மீடியமில் ஒர்க் பண்ணும். இட் பிரேக் டவுன்ஸ் ப்ரோட்டீன் இன்ட்டு பாலிபெப்டைட்ஸ். அப்புறம் அமிலேஸ் வந்து செக்ரேட்டட் இன் சலைவாவில் ஃபவுண்டாக இருக்கும். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்லேயும் இருக்கும். இந்த அமிலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ச்சை என்ன பண்ணும், சுகராக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு லிப்பேஸ். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் இந்த என்சைம் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசரலாகவும் மாற்றுறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்? இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்னா என்ன? நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானாக வரக்கூடியது. லைக் ஹார்ட் ஆக்ஷனு, ஸ்னீசிங், காஃபிங், இது எல்லாமே இன்வாலண்ட்ரி ஆக்ஷனில் தான் வரும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா ஆப்ஷன் சி, மெடுலா ஆப்லங்கேட்டா. அப்போ வாலண்ட்ரி ஆக்ஷனை எது கண்ட்ரோல் பண்ணும்? இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ வாலண்ட்ரி ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா செரிபெல்லம். இதுதான் வாலண்ட்ரி ஆக்ஷன். வாலண்ட்ரி ஆக்ஷன் என்ன? நம்மளாக தானாக சிந்திக்கிறது, திங்கிங், அப்புறம் ரீசனிங், கிட்டத்தட்ட எல்லாமே திங்கிங் பவர், கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுறது, நம்மளாக எடுத்து பண்ணுறது வாலண்ட்ரி ஆக்ஷன். அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே செரிப்ரம் தான். இந்த செரிப்ரம் தான் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். செரிபெல்லம் என்ன அப்படின்னா இது வந்து ஹின் பிரெயினில் லொக்கேட் ஆகிருக்கு. அது போக இது நம்ம போஸ்டீரியர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி, அதை கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். இது ஒரு லார்ஜஸ்ட் ரெஃப்ளெக்ஸ் சென்டர். நெக்ஸ்ட்டு தெலாமஸோட லொக்கேஷன் என்ன அப்படின்னா இது ஃபோர் பிரெயினில் லொக்கேட் ஆகிருக்கு. இது என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பெயின், கோல்டு, ஹீட்டு, இதுக்கெல்லாமே சென்டராக இருக்கக்கூடியது இந்த தெலாமஸ் தான். இந்த பிரெயினோட ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா இஇஜின்னு சொல்லுவாங்க. இஇஜி ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எலக்ட்ரோ என்செபலோகிராஃபி. இந்த பிரெயினை கவர் பண்ணுறதுக்கு ஒரு மெம்பரன் உண்டு, கவர்டு பை மெம்பரன். அதுக்கு பேர் என்னென்னா மென்னிங்ஸ். மீனிங்ஸ்ன்ற மாதிரி வரும், அதுதான் அதோட ஸ்பெல்லிங்கு. அடுத்த கொஸ்டின், விச் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்? இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, அட்ரினலின் கிளாண்டு தான். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா எப்பிபைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேமும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக எமர்ஜென்சி ஹார்மோன். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பாடி வந்து ஒரு இமீடியட் ஆக்ஷன்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த டேஞ்சர்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆக வைக்க தூண்டுறதே இந்த அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் தான். அதனால தான் இதை எமர்ஜென்சி ஹார்மோன்னு சொல்கிறாங்க. இதை ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அப்படின்னா ஹைப்போதலமஸும் பிரெயின்
இது ரெண்டும் தான் அந்த அட்ரினலினை நம்மளுக்கு தூண்டி விடுது. நெக்ஸ்ட்டு இன்சுலின் பற்றி பார்ப்போம். இன்சுலின் என்ன அப்படின்னா, இது ஹார்மோன்ஸு. இந்த ஹார்மோனும் ப்ரொடியூஸ்டு பை பீட்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ். இதோட வேலை என்னென்னா பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. யூஸ்டு டு ட்ரீட் டயாபெட்டிஸ் ஆல்சோ. இதுதான் இதோட ஒர்க் இன்சுலின். தைராக்சின் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ்டு பை தைராய்டு கிளாண்டு. இது எதுக்கு அப்படின்னா மெட்டபாலிசம், எனர்ஜி, க்ரோத்து, மசில் ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த் எல்லாமே இது தான். இதை பொறுத்து தான். இம்ப்ராப்பராக இந்த தைராக்சின் ஹார்மோன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஈஸ்ட்ரோஜன் என்ன அப்படின்னா இது ஃபீமேல் ஹார்மோன். ஃபீமேல்னாலே 2 ஹார்மோன் தான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2. இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் மென்சுரல் சைக்கிள். அது போக செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபீமேலுக்கும் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஈஸ்ட்ரோஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த ஹியூமன் பாடி இஸ். இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா எல், லார்ஜஸ்ட்டு. ஆன்சருமே எல்லில் தான் ஆரம்பிக்கும், லிவர். ஆப்ஷன் பி, அவ்வளோதான். இந்த லிவர் இதோட ஷேப் என்ன அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ரைட் சைடு ஆஃப் த அப்டமன். ரைட் சைடு ஆஃப் தி அப்டமனில் லொக்கேட் ஆகிருக்கு. வெயிட் வந்து 1.5 to 1.6 kilograms. இது வந்து இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஃபார் எக்ஸ்க்ரீஷன் பர்பஸ். நெக்ஸ்ட்டு தைராய்டு கிளாண்ட் பார்ப்போம். இது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்டு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், தைராக்சின் ஹார்மோன் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணோம். மெட்டபாலிசம் அண்டு க்ரோத் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெட்டபாலிசம், க்ரோத் ஆஃப் மசில்ஸ் அண்டு போன்ஸ். நெக்ஸ்ட்டு பேங்க்ரியாஸ். இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி, அடிக்கடி ரயில்வேல கேட்கக்கூடிய கொஸ்டின். போத் எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் செயல்படுறது இந்த பேங்க்ரியாஸ் தான். போத் எக்ஸோக்ரைன் அண்டு எண்டோக்ரைன் பேங்க்ரியாஸ். இதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா அப்பர் லெஃப்ட் அப்டமனில் லொக்கேட் ஆகிருக்கும். அப்பர் லெஃப்ட் அப்டமன் பிஹைண்ட் த ஸ்டொமக். இது வந்து இது என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்ரினல் கிளாண்டு. அட்ரினல் கிளாண்டோட ஒர்க் என்னென்னா இது வந்து அட்ரினலின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அட்ரினலின் ஹார்மோன் என்ன நம்ம ஆல்ரெடி போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். எமர்ஜென்சி ஹார்மோனாக இருக்குது, டக்குன்னு ரியாக்ட் பண்ண செயல்படுது அப்படின்னு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ட்ரையாங்குலர் ஷேப்டு, located on top of the kidney. அடுத்து which blood group is known as universal donor. இங்கே பாருங்கள், யூனிவர்சல் டோனார் இங்கேயே 2 ஓ வந்துருச்சு. இப்போ ஆன்சருமே ஓ தான். ஆன்சர் என்னென்னா ஓ நெகட்டிவ். இதுதான் யூனிவர்சல் டோனார். இது எதுக்காக யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஆல் பிளட் குரூப்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர் ஃபார் ஆல் பிளட் குரூப்ஸு. எல்லா பிளட் குரூப்புக்குமே இதை கொடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு யூனிவர்சல் டோனார்னு ஒன்று இருக்குன்னா அக்செப்டார்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா ஏபி பாசிட்டிவ். இதுதான், இதை யூனிவர்சல் அக்செப்டார்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் ஆல் டைப் ஆஃப் பிளட்டு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி என்னென்னு பார்ப்போம். இப்போது ஏ பிளட் குரூப்பு ஏபி ஏபி ஓ 4 பிளட் குரூப் இருக்குது. இதில் ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி. ஆன்டிஜன் என்ன அப்படின்னா அதே பிளட் குரூப்புக்கு அப்படியே வந்துடும். ஏ ஆன்டிஜன், இதுக்கு பி ஆன்டிஜன். ஏபிக்கு பார்த்தோம்னா ஏ அண்ட் பி ஆன்டிஜன். ஓக்கு பார்த்தோம்னா ஆன்டிஜன் கிடையாது. இதையுமே கொஸ்டினாக நிறையா வாட்டி கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆன்டிபாடி எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஏவோட ஆன்டிபாடி என்ன அப்படின்னா பி, இதுக்கு ஆன்டி ஏ. இப்போ ஏபிக்கு என்ன வரும் அப்படின்னா ஏபிக்கு எதுவுமே கிடையாது. இது 2 முக்கியமான விஷயம். ஆன்டிபாடி ஆஃப் ஏபி வந்து நன்னு, ஆன்டிஜன் ஆஃப் ஓ வந்து நன். இப்போ ஓவோட ஆன்டிபாடி என்னென்னா ஆன்டிபாடி ஏ அண்டு பி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், விச் விட்டமின் டெஃபிஷியன்சி கேசஸ் நைட் பிளைண்ட்னஸ். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான், விட்டமின் ஏ தான் நைட் பிளைண்ட்னஸோட டெஃபிஷியன்சி டிசீஸு. மொத்தமாக நம்மளுக்கு எல்லா விட்டமின், அதோட கெமிக்கல் நேமு,
அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாமே ஷார்ட்கட்டோட நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் ஏ வைரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன். இந்த 4 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன். ஆர்என்ஏ என்ன அப்படின்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட். இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின் 3 வரும். ஆனால் தைமைனுக்கு பதில் இங்கே யூரேசில் அப்படின்றது வந்துடும். அவ்வளோதான். அது போக டிஎன்ஏன்றது டபுள் ஸ்ட்ராண்டட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரு. இங்கே டி வர்றதுனால டபுள் ஸ்ட்ராண்டட் டபுள் ஹெலிக்ஸ்ன்னு யோசிச்சுக்கோங்க. ஆர்என்ஏன்றது சிங்கிள் ஸ்ட்ராண்டட் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக வரும். வேறு இதை பற்றி மெயினாக பார்க்க போனால் இன்னொரு டேர்ம் இதில் முக்கியமானது இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா காப்பியிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏக்கு மாற்றுறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற டேர்ம். அப்புறம் டிஎன்ஏ எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபவுண்ட் இன் நியூக்ளியஸ். டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது நியூக்ளியஸில். ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது நியூக்ளியஸ்லையும் இருக்கும், சைட்டோபிளாசம்லையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நெஃப்ரான். நெஃப்ரான் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நெஃப்ரான் கண்டைன்ஸ் குளோமுருலஸ், பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் ரீனல் டியூப். இதெல்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஹியூமன் கிட்னிலையும் எவ்வளோ நெஃப்ரான் இருக்குது அப்படின்னா 1.2 மில்லியன் இருக்கும். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஃபில்ட்ரிங் பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் அண்டு ப்ரொடியூஸ் யூரின். நெக்ஸ்ட்டு நியூரான் பார்ப்போம். நியூரான் என்ன அப்படின்னா இட் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு செல் ப்ரெசன்ட் த்ரூ அவுட் த நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாகவே இருக்கும். இதோட ஒர்க்கு சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் த்ரூ அவுட் த நர்வஸ் சிஸ்டம்க்கு. இது என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னா டென்ட்ரைட்ஸ், ஆக்சான், இந்த பார்ட்ஸ்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒரு ரிலே சென்சார் மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாகவே சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது பாடியில் அப்படின்னா இந்த நியூரானோட ஒர்க்கு தான். குளோமுருலஸ் அப்படின்றது இது ஒரு கேப்லரிஸ், அதாவது டைனி பிளட் வெசல்ஸ். இதுவுமே ஃபில்ட்ரேஷன் யூனிட் ஆஃப் கிட்னியாக செயல்படுது. பவுமன்ஸ் கேப்சூல்ன்றது ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதுவும் கிட்னியில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செப்பரேட் எக்ஸஸ் வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுது அண்ட் சப்ஸ்டன்ஸ் இன் யூரின். அடுத்து, வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின்? ஹீமோக்ளோபினோட மெயின் ஃபங்க்ஷன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். ஆப்ஷன் பி. எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஃப்ரம் லங்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஹீமோக்ளோபின் அப்படின்னா ஹீம் அப்படின்றதுக்கு அயன்னு அர்த்தம், குளோபின்னா புரோட்டீன் காம்பவுண்டு. நம்ம ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் அனேமியா. அதுவே அதிகமாக இருந்துச்சு ஹீமோக்ளோபின் அப்படின்னா வரக்கூடிய நேமு பாலிசைத்தேமியா. நெக்ஸ்ட்டு, இந்த ஹீமோக்ளோபின் ரெட் கலர் ஆஃப் த பிளட்டுக்கு இருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஹீமோக்ளோபின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் இன் அமீபான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பைனரி ஃபிஷன் தான். பைனரி ஃபிஷன் அப்படின்றது என்னென்னா இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் சிங்கிள் பேரண்ட் 2 ஐடென்டிக்கல் டாட்டர்ஸாக சேஞ்ச் ஆவாங்க. அப்படி பிரிஞ்சு ஈச் ஒன்றும் கம்ப்ளீட் ஆர்கானிசமாக மாறுறதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் எஸ்செரிச்சியா கோலி, அப்புறம் மைக்கோபாக்டீரியம் டியூபரலஸ், இது எல்லாமே பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, பட்டிங்னா என்ன அப்படின்னா
இது அக்கர்ஸ் இன் யூனிசெல்லார் அண்டு மல்டி செல்லார் ஆர்கானிசம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஏற்கனவே உள்ள ஆர்கானிசமோட பட்ஸ்லேயோ இல்லை அவுட் க்ரோத்லேயோ இருந்து ஒரு டெவலப் ஆகும். ஒரு பேரண்ட் ஆர்கானிசத்தோட பட்ஸ்லேயோ அவுட் க்ரோத்லேயோ இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் பட்டிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ஹைட்ரா, ஈஸ்ட்டு, இதெல்லாமே பட்டிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன். இது என்னென்னா துண்டித்தல், அதாவது துண்டாக்குதல்னு சொல்லுவாங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் வந்து 2 or more பீசஸாக ஸ்ப்ளிட் அப் ஆகி டிவைட் ஆகிறோம். அப்படி டிவைட் ஆகிற ஒவ்வொரு பீஸுமே கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளனேரியா, ஃபங்கை, மோசஸ், இது எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷன் வந்துடும். ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்றது இதுக்கு இன்னொரு நேம் ஸ்போரோஜெனிசிஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் தான். இதில் வந்து ஒரு ஸ்போர் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் உருவாகும். எந்த இன்னொரு செல்லோடையுமே ஃபியூஷன் வச்சுக்கிறாமல் இப்படி உருவாகிறதுக்கு பேர் தான் ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் ரைசோபஸ், ஸ்போரஞ்சியா, இது எல்லாமே ஸ்போர் ஃபார்மேஷனில் வந்துடும். அடுத்து விச் ஆர்கனிஸ் நோன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மைட்டோகாண்ட்ரியா. இதை டிஸ்கவர் பண்ண ஒரு பேர் என்ன அப்படின்னா அல்ட்மன். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து எனர்ஜியை சிந்தசிஸ் பண்ணி ரிச் காம்பவுண்ட் ஏடிபியாக மாற்றும். அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக மாற்றுறது இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஒர்க்கு. அதனால தான் இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்சைடு மைட்டோகாண்ட்ரியா ஃப்ளூயிட் ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஃப்ளூயிட் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. இதில் இன்னர் மெம்பரைன் எல்லாமே ஃபோல்டிங் டைப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நியூக்ளியஸ் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இதுதான் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். அதுக்கு தான் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு நியூக்ளியஸை குறிப்பிடுவாங்க. இந்த நியூக்ளியஸில் குரோமாட்டின் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட்ஸ்டேருந்து நெக்ஸ்ட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு ஹெரிடிட்ரி கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இந்த குரோமாட்டினோட ஒர்க்கு தான். அடுத்து ரிபோசோம் பார்ப்போம். ரிபோசோம் அப்படின்னாலே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் ரயில்வே எக்ஸாமில் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ். ரிபோசோமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்து இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் கொடுக்கலாம். இல்லை புரோட்டீன் சிந்தசிஸ் கொடுத்து எது அதோட சிந்தசிஸ் பண்ணி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ரிபோசோம், புரோட்டீன் சிந்தசிஸ். இதை டிஸ்கவர் பண்ண ஒரு பேர் பலேடு. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மேடப் ஆஃப் என்ன அப்படின்னா ஆர்என்ஏவோட மேடப் ஆகிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் தான் என்னென்னு பார்த்தோம், புரோட்டீன் சிந்தசிஸ். நெக்ஸ்ட்டு கோல்ஜி பாடி. கோல்ஜி பாடி அப்படின்றது டிஸ்கவர் பண்ண ஒரு பேர் கெமிலோ கோல்கி. அதனால தான் அதுக்கு பேர் கோல்ஜி பாடி. இது எதால் மேடாயிருக்கு அப்படின்னா டியூப்ஸால் மேடாயிருக்கும். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் அண்டு பேக்கேஜிங் ஆஃப் மெட்டீரியல். இதுதான் இதோட ஒர்க்கு. விச் விட்டமின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஹியூமன் பாடி பை சன்லைட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, விட்டமின் டி தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி விட்டமின், அதோட கெமிக்கல் நேம், டெஃபிஷியன்சி டிசீஸ், இதுக்கு ஷார்ட்கட்டோட வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் கண்டக்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, லீஃப் தான். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது டூரிங் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே அக்கர் ஆகும்னா அக்கரின் குளோரோபிளாஸ்ட். அதுதான் குளோரோஃபில்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் இது நடக்கும். இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா 6H2O + 6CO2. அதாவது பிளான்ட் வந்து சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு மூணையுமே யூஸ் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அதோட சுகரும் ப்ரொடியூஸ் ஆகும். C6H12O6 சுகரோட சேர்ந்து 6O2 ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனோட ஃபார்முலா.
நெக்ஸ்ட்டு விச் பிளட் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கிளாட்டிங் ஆஃப் த பிளட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிளேட்லெட்ஸ் தான். இந்த பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா வரக்கூடிய டிசீஸ் என்னென்னா டெங்கு ஃபீவர். இந்த பிளேட்லெட்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னா 3 to 5 days. அது மாதிரி இதில் நியூக்ளியஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஆர்பிசி அப்படின்னா இது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெட் போன் மேரோ. இதோட லைஃப் ஸ்பேன் 20 to 120 days. இதோட டெஸ்ட்ரக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா லிவர் அண்டு ஸ்ப்ளீனில் தான் நடக்கும். அது போக WBCன்னு ஒன்று உண்டு. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம இம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதே இந்த WBC தான். இதோட லைஃப் ஸ்பேன் 2 to 4 days. நம்ம ஆர்பிசிக்கும் WBCக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னம்னா RBC is to WBC வந்து 600:1 இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மான்றது ஒன்றுமே இல்லை. 60% ஆஃப் த பிளட்டு வந்து பிளாஸ்மாவில் தான் மேடாக இருக்குது. மிச்சம் 40% தான் என்னது பிளட் கார்பசல்ஸ். அந்த பிளட் கார்பசல்ஸ் தான் WBC, RBC அண்ட் பிளேட்லெட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளாஸ்மான்றது தான் அந்த 60% மேடாக இருக்கிறது. இது வந்து லிக்யூடு பார்ட் ஆஃப் த பிளட்டு, லிக்யூடு பார்ட்டாக இருக்கும் இந்த பிளாஸ்மான்றது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரகர் ஜான் மெண்டல் அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸு. அப்போ சார்லஸ் டார்வின் இவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். இவர் எழுதின புக்கு ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இது ஒரு முக்கியமான புக்கு. நெக்ஸ்ட்டு வாட்சன் அப்படின்றது மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஜான் பி வாட்சன், இவர் ஒன்று. அப்புறம் ஜேம்ஸ் வாட்சன், இவர் ஒன்று. ஜான் பி வாட்சன் இவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம். ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம்க்கு ஜான் பி வாட்சன். ஜேம்ஸ் வாட்சன் இவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் DNA. அரிஸ்டோட்டல் இவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பயாலஜி அஸ் வெல் அஸ் சுவாலஜி. அப்போ பாட்னிக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அவர் யார்? பாட்னிக்கு ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தியோப்ரஸ்டஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேஸ் த சேம் யூனிட் அஸ் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஒர்க்கு தான். ஒர்க்கு எனர்ஜி ரெண்டுக்குமே யூனிட் என்ன அப்படின்னா ஜூல். அதை ஜேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பவரோட யூனிட் என்னென்னா வாட், W. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்ன? மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இதோட யூனிட்டு நியூட்டன். மொமெண்டம்ன்றது P=mv, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போது யூனிட் என்னென்னா மாஸுக்கு கிலோகிராமு, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டிக்கு மீட்ரு/செகண்ட். நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன்ஸ் டு எ ஸ்பீட் ஆஃப் த லைட் when it moves from air to glass. ஏர்ன்றது என்ன? ரேரர் மீடியம். அதுவே கிளாஸ்ன்றது டென்சர் மீடியம். அப்போது ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் மூவ் ஆகும்போது, அதாவது ஏர் டு கிளாஸ் இவங்க கேட்டிருக்கிறது மூவ் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் த லைட் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, டிக்ரீசஸ். இதுவே கிளாஸ்லேருந்து ஏருக்கு அந்த லைட்டு பாஸ் ஆகும்போது ஸ்பீடு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிற வேண்டியதான். இதுக்கு ட்ரிக் அதுதான். ஏலேருந்து ஜி அப்படி போகிறப்ப எப்படி ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுவே அப்படி போகிறப்ப ஸ்பீடு என்ன ஆகுது? அதுக்கு ஆப்போசிட்டாக டிக்ரீஸ் ஆயிடுது. அதுவே பாருங்கள், ஆப்போசிட்டாக ஜியிலேருந்து ஏ, அதாவது கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன ஆகுது? ஸ்பீட் ஆஃப் த லைட் இன்க்ரீஸ் ஆகுது. இதே இதுக்கு ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி போகிறப்ப பெண்டிங் ஆஃப் லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏர்லேருந்து கிளாஸ்க்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பென்ஸ் டுவோர்ட்ஸ் தி நார்மலுக்கு ஒட்டி விழுந்துடும். பென்ஸ் டுவோர்ட்ஸ் த நார்மலை நோக்கி போகும். அதாவது இங்கேருந்து இப்படி ஸ்ப்ளிட் ஆகி போகிறப்ப இந்த நார்மலை நோக்கி இப்படி கொண்டு வந்துடும். இதுவே கிளாஸ் டு ஏருக்கு போகிறப்ப பென்ஸ்
அவே ஃப்ரம் த நார்மல் இப்படி நடக்கும். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த லைட் வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஸ்பீட் ஆஃப் த லைட் இல்லை கால்குலேஷனில் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபார்முலாவில் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூடு தான் இருக்கும். டைரக்ஷன் நோ டைரக்ஷனாக இருக்கும், டைரக்ஷனே இருக்காது. அதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுவே இதுக்கு ஆப்போசிட் தான் வெக்டார் குவான்டிட்டி. அங்கே என்னென்னா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இவங்க கேட்டுக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒர்க்கு தான். அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி என்னெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸ்கேலார், வெக்டார். டிஸ்டன்ஸு, இப்போ டிஸ்டன்ஸ்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நம்மளுக்கு மேக்னிடியூடு தெரிஞ்சிடும். ஆனால் டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுவே டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரில் பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி அப்படின்னா எந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு டேரக்ஷன் தெரிஞ்சிடும். அதுதான் இதுக்கும் ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி வேறு என்னெல்லாம் வரும்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, மாஸ், எனர்ஜி, டென்சிட்டி, பவர், லென்த்து, இது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, மொமெண்டம், கிராவிட்டி, ஆக்ஸலரேஷன், வெயிட்டு, இது எல்லாமே பார்த்தோம்னா வெக்டாரில் வரும். அடுத்த கொஸ்டின், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் கால்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஃபோர்ஸ் தான். நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்படி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அப்ளைடு ஃபோர்ஸு. இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ∆P/∆T, அதாவது ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே என்ன போடுவோம், மொமெண்டம்னா P ஈக்குவல் டு mv/Tன்னு போடுவோம். இப்போ வெலாசிட்டி பை டைம்னா என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷனுக்கு ஈக்குவல்னு வந்துருச்சு. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஒர்க்குக்கு ஃபார்முலா என்னன்னா ஒர்க்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இம்பல்ஸ்னால் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸு. இதுக்கு யூனிட்டு நியூட்டன் செகண்ட், எஸ்ஐ யூனிட்டு. ஆக்ஸலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது A = v/t, அதான் இங்கே பார்த்தது. இதுக்கு யூனிட்டு மீட்டர்/செகண்ட் இன்ட்டு டைமுக்கு 1/sன்னு போடுவோம். அப்போது மீட்டர்/செகண்ட்². நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் டியூ டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் தான் ப்ளூ கலருக்கு ரீசன். ஸ்கேட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா லைட் வந்து இன்ட்ராக்ட்ஸ் வித் பார்ட்டிகிள்ஸ். அப்படி இன்ட்ராக்ட் ஆகிறதுனால கேசிங் இட் டு சேஞ்ச் டைரக்ஷன். அப்படி டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட் லைனாக போகாமல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தான் இந்த ஸ்கேட்ரிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை, அப்புறம் ரெட் அப்பியரன்ஸு, ரெட்டாக ஸ்கை அப்பியர் ஆகும் எப்போ சன்செட்டு சன்ரைஸ் அப்போம்லாம் ஆகும்ல, அது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்கேட்ரிங் தான். அது போக டிண்டால் எஃபெக்ட்டு. அப்புறம் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட்டு, ஒரு இடத்துல பட்டு திரும்புறது. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா மிரரில் நம்ம பார்க்குறது, இந்த பிளெயின் மிரர், அதை எடுத்துக்கலாம். ரெஃப்ராக்ஷன் அப்படின்றது சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் லைட்டோட சேஞ்ச் இன் டைரக்ஷன் when it pass from one medium to other, அதுதான் ரெஃப்ராக்ஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்க போனோம்னா மிராஜ், அதாவது காணல் நீர். அப்புறம் பென்சிலை தண்ணிக்கு பின்னாடி வச்சோம்னா அது பெண்ட் ஆன மாதிரிலாம் காமிக்கும். அந்த இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் ரெஃப்ராக்ஷனுக்கு வரும். டிஸ்பர்சன் அப்படின்றது லைட் வந்து கான்ஸ்டியூயன்ட் கலராக ஸ்ப்ளிட் ஆகுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா இந்த ப்ரிசம் வழியே நம்ம லைட் பாஸ் பண்ணுறப்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துருப்போம். அப்போது ரெயின்போ கலர்லாம் ஃபார்ம் ஆகும். அது ரெயின்போ எடுத்துக்கலாம், ப்ரிசம் எடுத்துக்கலாம். ஆயில் ஆன் வாட்டரில் ஆயில் இருக்கும்போதே அந்த ரெயின்போ கலர் மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகிறது தெரியும்.
இது எல்லாமே எதில் வரும்னா டிஸ்பர்சனில் வரும். அடுத்து சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஸ்டீல் தான். எப்போவுமே சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணும் ஃபாஸ்ட்டாக, நெக்ஸ்ட்டு லிக்யூடு, அதுக்கப்புறம் தான் கேஸஸ்ஸு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சவுண்ட் கேனாட் பி ட்ராவல் த்ரூ வேக்யூமில் எப்போவுமே பாஸ் ஆகாது. இதில் உங்கள் கேட்டிருக்கிறதுல அது போக சவுண்டுன்றது என்ன வேவ்? மெக்கானிக்கல் வேவ். இட் requires மீடியம் டு ட்ராவல். அடுத்து ஓம்ஸ் லா ரிலேட்ஸ். இதுக்கு ஆன்சர் V = IR. இதுதான் ஓம்ஸ் லா. Vனா வோல்டேஜு, ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி P = VI. இது எதுக்குள்ளே ஃபார்முலானா பவர் = வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. இதுதான் இதுக்குள்ளே ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு Q = IT. இது என்னென்னா கூலும்ஸ் லா படி சார்ஜ் = கரண்ட் இன்ட்டு டைம். இது சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இது நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பேரோமீட்டர். பேரோமீட்டர் தான் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இங்கே பி, இங்கே பி, அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். அது போக தெர்மாமீட்டர் எதுக்கு அப்படின்னா யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர். ஹைக்ரோமீட்டர் எதுக்கு அப்படின்னா வாட்டர் வேப்பரோ இல்லை ஹியூமிடிட்டியோ ஏரில் இருக்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. ஹியூமிடிட்டி ஆர் வாட்டர் வேப்பர் இன் ஏர். இங்கே ஹச் அதை வச்சும் ரிலேட் பண்ணிக்கலாம். அனிமோமீட்டர் எதுக்கு அப்படின்னா விண்டு, ஸ்பீடு அண்டு டைரக்ஷன் இதை மெஷர் பண்ணுறதுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அனிமோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு விச் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி. ஏசியிலேருந்து டிசி மாற்றுறதுக்கு எது தேவை அப்படின்னா ஆப்ஷன் பி ரெக்டிஃபையர் தான் ஏசி டு டிசி. அதுவே டிசியிலேருந்து ஏசி அப்போ என்ன நடக்குது? பின்னாடி போகிறாங்க, மாற்றி போகிறாங்க, இன்வெர்ட் ஆகி போகுது. அதை வச்சு இன்வெர்ட்டர் தான் டிசியிலேருந்து ஏசி மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை க்ளூவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். இது எதுக்கு அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒன் சர்க்யூட் டு அதற்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் த்ரூ எது மூலியமானா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்புறம் கெப்பாசிட்டர். இது என்னென்னா எ பேசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் தட் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உள்ளது தான் கெப்பாசிட்டர். அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி வெப்பர். ஆப்ஷன் ஏ டெஸ்லா. இது எதுக்குள்ள யூனிட் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து இதுக்கான யூனிட்டும் டெஸ்லான்னு சொல்லுவாங்க. ஹென்ரி அப்படின்றது எஸ்ஐ யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். ஹென்ரி. அப்புறம் காஸ். இது பார்த்தோம்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதுக்கான யூனிட்டு. அப்புறம் சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதுவும் காஸ் தான். இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட சிஜிஎஸ் யூனிட்னு கேட்டால் காஸ் போடணும். அதுவே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட்னு கேட்டால் டெஸ்லான்னு ஒன்றும் மாற்றி போட்டுறாதீங்க. அடுத்து லென்ஸ் யூஸ்டு டு கரெக்ட் மயோஃபியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கான்கேவ் லென்ஸ் தான். மயோஃபியா அப்படின்னா என்ன அப்படின்னா மைனா என்ன? நான்னா என்ன? நான் இங்கேயே இருக்கிறவன். அப்போது மயோஃபியான்றது பக்கத்தில் உள்ள பார்வை தெரியும், நியர்பையில் வந்து சீன் கிளியர்லி.
ஆனால் ஃபார் ஆஃப் டிஸ்டன்ஸை ஒழுங்காக பார்க்க முடியாது. இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மயோஃபியன்னா நியர்பை சீன் கிளியர்லி. நியர்பை பக்கத்தில் உள்ளது நல்லா தெரியும் அப்படின்னாலே தூரத்தில் உள்ளது ஒழுங்காக தெரியாது. அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு அப்படின்னா இது ஹைப்பர் மெட்ரோஃபியா, இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. இது என்ன, ஃபார் ஆஃப் வந்து சீன் கிளியர்லி, ஃபார் ஆஃப் டிஸ்டன்ஸ் நல்லா தெரியும் ஆனால் பக்கத்தில் உள்ளது ஒழுங்காக தெரியாது. அதுதான் கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹைப்பர் மெட்ரோஃபியானா அதுதான். அடுத்து சிலிண்ட்ரிக்கல் லென்ஸு, இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அஸ்டிக்மேட்டிசம். அஸ்டிக்மேட்டிசம் இது எதுக்குன்னா பிளர்டு விஷனாக இருக்கும். இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் ஐபால்ஸ். இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் ஐபால்ஸ்னால பிளர்டு விஷன் தெரியும் நமக்கு. அப்படி இருந்ததுன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பைஃபோக்கல் லென்ஸ் எதுக்கு அப்படின்னா ப்ரெஸ்ஸிபயோஃபியா. அதுக்கு இது எதுக்குன்னா ஏஜ் ரிலேட்டட் பர்சன்ஸ், அதாவது ஓல்டேஜ் பீப்புளுக்கெல்லாமே நம்மளுக்கு ஃபோக்கஸ் கிளியரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காது. ஐயோட எபிலிட்டி வந்து நாள் அழகாக கம்மியாயிரும்ல, அதுக்காக வர்றதான் இந்த பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைஃபோக்கல் லென்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டுமே கலந்துருக்கிறது தான் இந்த பைஃபோக்கல்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ், இது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான். வேல்யூ என்ன, ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஜி, வேல்யூ 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இது எப்படி வந்தது அப்படின்னா ஜி ஈக்குவல் டு gm/r², இந்த ஃபார்முலா மூலியமாக தான் வந்தது. ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட், எம்ன்றது மாஸ் ஆஃப் மேசிவ் பாடி, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த மேசிவ் பாடி. இப்போ இந்த ஜி வேல்யூ என்ன அப்படின்னா இதுவும் கேட்கலாம். 6.67 × 10⁻⁻11 மீட்டர்³ kg/-1 செகண்ட்/-2 இதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் என்ன அப்படின்னா 6.4 × 10⁻6 மீட்டர், இதுதான் அதுக்கான வேல்யூ. அடுத்து மாஸ் ஆஃப் த எர்த்து. இப்போ மாஸ் ஆஃப் த எர்த் என்ன, அந்த மேசிவ் பாடி எர்த்துன்னா அதுக்கான வேல்யூ 6 × 10⁻24 kg. அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் வேக்யூம் அக்கர்ஸ் பை. வேக்யூமில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால் அக்கர் ஆகும்னா ஆப்ஷன் சி ரேடியேஷன் தான். கண்டக்ஷன் அப்படின்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட். அதுவே கன்வெக்ஷன் அப்படின்றது அக்கர்ஸ் த்ரூ மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதாவது ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன, லிக்யூட்ஸ் அண்டு கேஸஸ், இதனால் வரக்கூடியது கன்வெக்ஷன். நெக்ஸ்ட்டு த லா ரிலேட்டட் டு அப்சர்ப்ஷன் அண்டு எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸோட ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா கரண்ட் என்ட்ரிங் in a junction in a circuit is equal to current leaving that junction. இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா சொல்கிறாங்க. இந்த கிர்ச்சாஃப்ஸோட ஃபஸ்ட் லானால் என்ன நடக்குது, இந்த மாதிரி கரண்ட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுனால நடக்குது அப்படின்னா அப்சர்ப்ஷனும் எமிஷன் ஆஃப் ரேடியேஷனும் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஜூல்ஸில் என்னென்னு வைப்போம். ஜூல்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, H = I²RT நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் H ப்ரொபோஷனலாக I²RT. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் பை அன் எலக்ட்ரிக் கரண்ட் flowing through a conductor is directly proportional to square of the current, directly proportional to the resistance, directly proportional to the time. இதை சொல்ல வர்றது தான் ஜூல்ஸ் லா. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா பார்ப்போம். ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா மூணுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது, இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்பாங்க மேக்ஸிமம். லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னா அதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா an object is at rest or in motion unless an external force is acted upon it. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட நிலையில் இருக்கும், இல்லை அதனோட பாதையில் அது பாட்டுக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்றத சொல்ல வர்றது தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசலரேஷன். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது செகண்ட் லாக்கு, இதுவும் கேட்கலாம். லா ஆஃப் மொமெண்டம். இதுக்கு லா ஆஃப் இனர்ஷியா, இதுக்கு லா ஆஃப் மொமெண்டம் செகண்ட் லாக்கு. அடுத்து தேர்ட் லா பார்த்தோம்னா
ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆக்ஷன் ரியாக்ஷன் இதை பற்றினது தான் நியூட்டனோட தேர்ட் லா. ஃபேரடேஸ் லா என்ன அப்படின்னா, whenever a conductor is placed in a magnetic field, in varying magnetic field, அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா EMF or voltage is induced in it. இதுதான் ஃபேரடேஸ் லா. அவ்வளோதான். அடுத்து SI யூனிட் ஆஃப் பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி வாட் தான் SI யூனிட் ஆஃப் பவர். இப்போ ஜூல் எதுக்கான யூனிட்டு? ஒர்க்கு, ஹீட்டு, எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே யூனிட் ஜூல் தான். வோல்ட்டுன்றது எதுக்கு வரும்? வோல்டேஜோட யூனிட்டு. நியூட்டன்றது SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், நியூட்டன். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.